ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கப்படவுள்ள சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள். அரசியல் கட்சியினர் எதிர்ப்பு. மின் கட்டண உயர்வுக்கு கண்டனம். புதுச்சேரி மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு நமது மக்கள் கழக கட்சியினர் ஆர்ப்பாட்டம். பாகூர் அரசு அலுவலகங்களில் திடீர் ஆய்வு நடத்திய மாவட்ட ஆட்சியர். காலதாமதமின்றி பொதுமக்களுக்கு சேவையாற்ற அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். மோசடி கும்பல்களுக்கு சிம் கார்டு வாங்கி கொடுப்பவர்களுக்கு சிறை தண்டனை. புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறை எச்சரிக்கை. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கப்பட உள்ள நிலையில் வீடு வீடாக 3 முறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியலில் இறந்தவர்கள், முகவரி மாறியவர்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. பல வாக்காளர்களின் பெயர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளிலும் உள்ளன. எனவே தகுதியான வாக்காளர்களை மட்டுமே பட்டியலில் இடம்பெற செய்ய வேண்டும் என்றும், போலி வாக்காளர்களை நீக்க வேண்டும் என்பதற்காக வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை மேற்கொள்ள இந்திய தேர்தல் ஆணையம் முடிவெடுத்துள்ளது. அதன்படி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து சட்டசபை தொகுதிகளிலும் நவம்பர் 4ஆம் தேதி முதல் டிசம்பர் 4ஆம் தேதி வரை வாக்காளர்களை கணக்கெடுக்கும் பணிகளை அரசியல் கட்சிகளின் பூத் ஏஜென்ட்டுகள் துணையுடன் அரசு ஊழியர்கள் மேற்கொள்ள உள்ளனர். இதைத் தொடர்ந்து வரைவு வாக்காளர் பட்டியல் டிசம்பர் 9ஆம் தேதியும், இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி 7ஆம் தேதியும் வெளியிடப்பட உள்ளன. இதற்கு தமிழகத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதைப் போல் புதுச்சேரியிலும் இந்தியா கூட்டணி கட்சியினர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 2002 மற்றும் 2005ஆம் ஆண்டுகளில் வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலின்படி வாக்காளர் கணக்கெடுப்பு பணிகள் செவ்வாய்க்கிழமை 4ஆம் தேதி முதல் தொடங்கப்பட உள்ள நிலையில் இந்த பட்டியல்கள் ஓட்டுச்சாவடி அலுவலர்களிடம் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பட்டியல்களுடன் அனைத்து வீடுகளுக்கும் ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் செல்ல மாட்டார்கள் என்றும், எந்தெந்த வீடுகளில் 2002 மற்றும் 2005ஆம் ஆண்டு வாக்காளர் பட்டியலில் பெயர் உள்ளதோ அந்த வீடுகளுக்கு மட்டுமே செல்வார்கள் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அந்த வீடுகளில் விவரங்களை கேட்டு வாக்காளர் கணக்கெடுப்பு படிவத்தை வழங்குவார்கள் என்றும், அந்த வீட்டில் 18 வயது நிரம்பியவர்கள் இருந்தால் அதற்குரிய விண்ணப்ப படிவம் மற்றும் உறுதிமொழி படிவத்தை வழங்குவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப படிவங்களை உடனடியாக பூர்த்தி செய்து தர வேண்டிய அவசியம் இல்லை என்றும், அடுத்த முறை ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் வரும்பொழுது ஆவணங்களுடன் அவற்றை சமர்ப்பித்தால் போதும் என்றும், இதற்காக ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் ஒரு வீட்டிற்கு 3 முறை வருவார்கள் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி நமது மக்கள் கழக கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான நேரு தலைமையில் மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. புதுச்சேரியில் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் மின் கட்டண உயர்வை அரசு மானியமாக வழங்கும் என மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவித்துள்ளார். இந்த நிலையில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்பப் பெற வேண்டும், மின்துறை தனியார் மய கொள்கையை கைவிட வேண்டும், ப்ரீபெய்டு மீட்டர் திட்டத்தை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மின்துறையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என நமது மக்கள் கழகத்தின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான நேரு ஏற்கனவே அறிவித்திருந்தார். அதன்படி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் 100க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர் ரயில் நிலையத்திலிருந்து ஊர்வலமாக சென்று மின்துறை தலைமை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஆட்சியாளர்களையும் அதிகாரிகளையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மின் கட்டண உயர்வை திரும்பப் பெறாவிட்டால் தொடர் போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாகவும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சொத்துக்களை
ஏழை எளிய மக்களிடம் வரிய போட்டு கொள்ளுறார். பாகூர் அரசு அலுவலகங்களில் திடீர் ஆய்வு நடத்திய மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் பொதுமக்களுக்கு கால தாமதமின்றி சேவையாற்றிட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் பாகூரில் அமைந்துள்ள பத்திரப்பதிவுத்துறை அலுவலகம், ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆகிய பகுதிகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். பதிவுத்துறை அலுவலகத்திற்கு சென்ற மாவட்ட ஆட்சியர் அங்கு அனைவரும் பணிக்கு வந்துள்ளனர்களா என வருகை பதிவேட்டை ஆய்வு செய்தார். அங்கு அமைக்கப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்கள் இயங்குகின்றனவா எனவும் கேட்டறிந்தார். தொடர்ந்து ஆரம்ப சுகாதார நிலையத்தை ஆய்வு நடத்திய மாவட்ட ஆட்சியர் மருத்துவர்கள், செவிலியர்கள், ஊழியர்கள் அனைவரும் பணியில் உள்ளார்களா என வருகை பதிவேட்டை ஆய்வு செய்தார். அரசு ஊழியர்கள் குறித்த நேரத்தில் பணிக்கு வர வேண்டும் என்றும் காலதாமதம் இல்லாமல் பொதுமக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். பின்னர் கஸ்தூரிபாய் அரசு மேல்நிலைப் பள்ளியை ஆய்வு செய்த அவர் மாணவர்களிடம் கல்வி சம்பந்தமான கேள்விகளை எழுப்பினார். மாணவர்களின் சந்தேகங்களுக்கும் பதிலளித்தார். மாதம் ஒருமுறை பெற்றோர்கள் ஆசிரியர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என ஆசிரியர்களை கேட்டுக்கொண்டார். மேலும் மழைக்காலங்களில் மழைநீர் தேங்குகிறதா என்பது குறித்து பல்வேறு பகுதிகளை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் நேரில் பார்வையிட்டார். பொதுமக்கள் தங்கள் அடையாள அட்டைகளை பயன்படுத்தி பழக்கமில்லாதவர்களுக்கு சிம் கார்டுகள் வாங்கிக் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் இணையவழி மோசடி கும்பல்களிடம் எச்சரிக்கையாய் இருக்கும்படியும் புதுச்சேரி சைபர் கிரைம் அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் கண்காணிப்பாளர் ஸ்ருதி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பொதுமக்கள் தங்களுடைய ஆதார் அட்டை, பான் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் பிற ஆவணங்களை நண்பர்கள், உறவினர்கள், முன்பின் தெரியாதவர்களுக்கு பழக்க வழக்கத்தின் மூலமாகவோ வங்கிக் கணக்கு மற்றும் சிம் கார்டு வாங்கித் தருவது, பணத்திற்கு ஆசைப்பட்டு விற்பது மற்றும் பயன்பாட்டிற்கு தருவதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். அவ்வாறு தரும் பட்சத்தில் இணையவழி குற்றவாளிகள் அந்த வங்கிக் கணக்கு மற்றும் சிம் கார்டுகளை பயன்படுத்தி இணையவழி குற்றங்களில் ஈடுபட்டால் அதை வாங்கிக் கொடுத்தவர்கள் இணையவழி குற்றங்களில் முதன்மை குற்றவாளிகளாக சேர்க்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் தற்போது நடைபெறும் இணையவழி குற்றங்களில் 85% குற்றங்கள் ஆன்லைனின் பணம் இழப்பது சம்பந்தமாக வருவதாகவும், அத்தகைய குற்றங்களில் இணையவழி குற்றவாளிகள் வங்கிக் கணக்கு மற்றும் சிம் கார்டு வாங்கிக் கொடுப்பவர்களை சிக்க வைத்துவிட்டு அவர்கள் தப்பித்துக் கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே பொதுமக்கள் யாரும் தங்களுடைய அடையாள அட்டைகளை பயன்படுத்தி யாருக்கும் வங்கிக் கணக்கு மற்றும் சிம் கார்டுகளை வாங்கிக் கொடுக்க வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ள அவர், இணையவழி குற்றவாளிகள் வங்கிக் கணக்கு மற்றும் சிம் கார்டுகளை பயன்படுத்தி இணையவழி குற்றங்களில் ஈடுபடும் பட்சத்தில் அதன் உரிமையாளர்கள் மீது சட்டப்படி கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் அனைத்து விதமான இணையவழி குற்றம் மற்றும் தகவல் சம்பந்தமாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்க இணையவழி குற்றப்பிரிவு இலவச தொலைபேசி எண்களையும் அவர் அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வு குறித்து இணை ஒழுங்குமுறை மின்சார ஆணையம் அளித்துள்ள அறிக்கை தொடர்பாக மறுபரிசீலனை செய்யப்பட்டு வருவதாக ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தனியார் மருத்துவக் கல்லூரி ஒன்றில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனிடம் மின் கட்டண உயர்வு குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு, ஆண்டுதோறும் மின் கட்டணம் குறித்து இணை ஒழுங்குமுறை மின்சார ஆணையம் அரசுக்கு பரிந்துரை செய்வது வழக்கமான நடைமுறை என்றும், கடந்த முறை மின் கட்டணம் உயர்த்துவது குறித்து இணை ஒழுங்குமுறை மின்சார ஆணையம் பரிந்துரைத்த நிலையில் அரசு சார்பில் மானியம் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அதேபோல் இந்த ஆண்டும் மின்கட்டண உயர்வு குறித்து இணை ஒழுங்குமுறை மின்சார ஆணையம் அளித்துள்ள அறிக்கை குறித்து பரிசீலனை செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி அனுப்பும் கோப்புகளுக்கு ஒப்புதல் அளிக்க ஆளுநர் காலதாமதம் செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்தது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்காமல் ஆளுநர் வேகமாக புறப்பட்டு சென்றது அரசியலில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதெல்லாம் ஃபைல் வந்துடும்ப்பா, அது வந்து நாங்கள் அப்சர்வ் பண்ணிடுறோம். அந்த மினிஸ்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணுவார். எதிர்கட்சிகள்லாம் போராட்டம் அதனால இது வந்து ரெகுலேட்டரி அத்தாரிட்டி வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. போன வருஷம் அதை தான் பாஸ் பண்ணாங்க. அது வந்து கவர்மெண்ட் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கோம். அது வந்து ஃபைல் வந்தோம்னா கிளியர் ஆகிடும். இது முதல்வருக்கு அனுப்புகிற கோப்புகளுக்கு ஒப்புதல் அளிக்கிறதுக்கு காலதாமம். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் பொய் புகார் தெரிவித்து மாணவர் இடைநீக்கம் செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து பெரியார் சிந்தனையாளர்கள் இயக்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
புதுச்சேரி காலாப்பட்டில் உள்ள மத்திய பல்கலைக்கழக நாடகத்துறை மாணவன் புஷ்பராஜ் பல்கலைக்கழக அனுமதியுடன் சோமாயனம் என்ற நாடகத்தை நடத்திய நிலையில் மாணவரை பல்கலைக்கழக நிர்வாகம் இடைநீக்கம் செய்ததாக கூறப்படுகிறது. இதை கண்டித்து பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் சார்பில் பல்கலைக்கழகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இயக்க தலைவர் தீனா தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்து கோஷங்களை எழுப்பியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி படைப்பாளர் இயக்கம் சார்பில் நடைபெற்ற 900 பனை விதைகள் நடும் விழாவில் கரசூர் பகுதி பொதுமக்கள் தாமாக முன்வந்து ஆர்வமுடன் விதைகளை நட்டனர். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நோக்கத்துடன் புதுச்சேரி படைப்பாளர் இயக்கம் சார்பில் நவம்பர் 2ஆம் தேதி சண்முகாபுரம் காமராஜர் தெருவில் அமைந்துள்ள சிவன் கோவிலில் பனை விதைகள் நடும் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. தமிழகத்தின் பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றான பனைமரங்களின் அவசியத்தை உணர்த்தும் விதமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த விழா கரசூர் சிவன் கோவில் வளாகத்தில் துவங்கியது. புதுச்சேரி படைப்பாளர் இயக்கத்தின் தலைவர் கலைமாமணி ஆறுசெல்வம் அறிவுறுத்தலின்படி படைப்பாளர் இயக்கத்தின் சுற்றுச்சூழல் பணிப்பிரிவு தலைவர் புதுவை இளங்குயில் தலைமையில் விழா நடைபெற்றது. படைப்பாளர் ஆதி சுபசரவணன் நிகழ்ச்சி நெறியாள்கை செய்ய படைப்பாளர் குமரவேல் வரவேற்புரையாற்றினார். தலைமை உரையாற்றிய புதுவை இளங்குயில் பனை மரங்கள் அழிந்து வருவதால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் குறித்தும் அவற்றை மீட்டெடுப்பதன் அவசியம் குறித்தும் எடுத்துரைத்தார். தொடர்ந்து படைப்பாளர் சிவசுப்பிரமணியன் நிலத்தடி நீரை சேமிப்பதில் பனைமரங்களின் பங்கு, அத்துடன் 900 விதைகளை எவ்வாறு அறிவியல் பூர்வமாக நட வேண்டும், பராமரிக்க வேண்டும் என்பது குறித்து செயல் விளக்கத்துடன் கூடிய விரிவான அறிவுரைகள் வழங்கியது பயனுள்ளதாக அமைந்தது. இதையடுத்து சிறப்பு அழைப்பாளர்கள் விழாவில் கௌரவிக்கப்பட்டனர். விழாவின் முக்கிய நிகழ்வாக கரசூர் சிவன் கோவிலிலிருந்து கரசூர் ஏரிக்கரைக்கு சென்ற அனைவரும் குழுக்களாக பிரிந்து மொத்தம் 900 பனை விதைகளை மிகுந்த உற்சாகத்துடன் நட்டனர். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி படைப்பாளர் இயக்க உறுப்பினர்களுடன் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். அத்துடன் கரசூர் கிராம மக்களும் இளைஞர்களும் இந்த சமூக பணியில் தாமாக முன்வந்து பங்கேற்று தங்கள் பங்களிப்பை வழங்கினர். இறுதியாக படைப்பாளர் தாமோதரன் விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி கூறினார். புதுச்சேரியில் நடைபெற்ற இந்த 900 பனை விதைகள் நடும் விழா மற்ற தன்னார்வ அமைப்புகள் மற்றும் பொதுமக்களுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முன்மாதிரியாக திகழ்வது குறிப்பிடத்தக்கது. காரைக்கால் திருப்பட்டினம் வடக்கட்டளை கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த பனைவெட்டி மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா 12 ஆண்டுகளுக்கு பிறகு வெகு விமர்சையாக நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் வடக்கட்டளை கிராமத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ படைவெட்டு மகாமாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்திற்கு கும்பாபிஷேகம் நடைபெற்று 12 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கும்பாபிஷேகம் செய்ய வடக்கட்டளை கிராமத்தினர் முடிவெடுத்தனர். அதைத் தொடர்ந்து ஆலய திருப்பணிகள் கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக நடைபெற்று வந்தது. திருப்பணி வேலைகள் நிறைவு பெற்றதை அடுத்து கடந்த 24ஆம் தேதி பந்தல்கால் முகூர்த்தத்துடன் கும்பாபிஷேகத்திற்கான பணிகள் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து கடந்த 31ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையும் முதல் யாகசாலை பூஜைகளும் நடைபெற்றன. கும்பாபிஷேக நாளான நவம்பர் 3ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு 2ஆம் யாகசாலை பூஜை தொடங்கி 6 மணி அளவில் மகா பூர்ணாகுதியுடன் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்க புனித நீர் அடங்கிய கலசங்களை சிவாச்சாரியர்கள் சுமந்து வந்து ஆலயத்தை சுற்றி விமான கலசத்தில் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து மூலவருக்கு அபிஷேகமும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் ஊர் முக்கிய தலைவர்கள், விழா கமிட்டியினர், அப்பகுதி பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
புதுச்சேரி ஜவஹர் பால் பவனில் மாவட்ட கலா உற்சவ போட்டிகள் வரும் 5ஆம் தேதி முதல் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பள்ளிக்கல்வித்துறை சமக்ர சிக்ஷா திட்ட இயக்குநர் எழில் கல்பனா அனைத்து பள்ளிகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். அதில் கலா உற்சவ போட்டிகளில் அரசு மற்றும் தனியார் அரசு நிதியுதவி பெறும் அங்கீகாரம் பெற்ற பள்ளிகளைச் சேர்ந்த 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் பங்கேற்கலாம் என்று தெரிவித்துள்ளார். வாய்ப்பாட்டு, இசைக்கருவி மீட்டல், நடனம், தியேட்டர் ஆர்ட்ஸ், பாரம்பரிய கதை சொல்லுதல் ஆகிய பிரிவுகளில் தனி குழு போட்டிகள் நடத்தப்படும் என்றும் தேசிய வழிகாட்டுதல்கள் இப்போட்டிகளில் பின்பற்றப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். ஒரு மாணவர் ஒரு பிரிவில் மட்டுமே பங்கேற்க முடியும் என்று தெரிவித்துள்ள அவர், போட்டிகளை நடத்தும் நோட்டல் அதிகாரியாக ஜவஹர் பால்பவன் தலைமை ஆசிரியர் மணிவேல் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாவட்ட அளவிலான போட்டிகள் ஜவஹர் பால்பவனில் நடைபெறும் என்றும் காரைக்கால், மாகி, ஏனாம் அளவில் போட்டிகள் நடத்தி தேர்வான மாணவர்களின் விவரங்களை 17ஆம் தேதிக்குள் வழங்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மாவட்ட அளவிலான போட்டிகள் வருகிற 5ஆம் தேதி முதல் தொடங்கும் என்றும் 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை விஷுவல் ஆர்ட்ஸ் போட்டிகள், 5ஆம் தேதி வாய்ப்பாட்டு, இசை, 6ஆம் தேதி இசைக்கருவி மீட்டல், நடனம், 7ஆம் தேதி தியேட்டர் ஆர்ட்ஸ், பாரம்பரிய கதை சொல்லுதல் பிரிவுகளில் போட்டிகள் நடைபெறும் என்றும் மாநில அளவிலான போட்டிகள் வருகிற 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் நடத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 11,290 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,650 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.